ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெண்ணிகா வாய்ஸ் டிராமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட்டிங் ஃபார் லவ்ன்ற ட்ராமாவோட எபிசோட் 2 தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட நம்ம 2 பேருமே மீட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு ஹீரோயினா நான் என்னோட ஆள் கூட ட்ரிப் வந்திருக்கேன், என்னால எப்படி உன்னை மீட் பண்ண வர முடியும்னு சொல்லி கேட்டிருப்பா. ஹீரோவா ஏதாச்சும் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு வா, நான் உனக்காண்டி லைட் ஹவுஸ்ல வெயிட் பண்றேன், நம்ம 2 பேருமே மீட் பண்ணலாம்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த சோடா புட்டியும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா வேகமா அந்த சோடா புட்டிய தள்ளி விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குன்னு சொல்லிடுறா. அந்த சோடா புட்டியா அவகிட்ட சாரி கேட்டுட்டு நம்ம 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணா சரியாயிடும்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட எனக்காண்டி நீ என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். அவளா ஹீரோ கிட்ட அப்ப நீ எந்த சர்ப்ரைஸுமே எனக்காண்டி ரெடி பண்ணலையான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா நான் மறந்துட்டேன், இதோ போய் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோ வெளியில வந்து ஒரு லேடி கிட்ட லைட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான். இங்க ஹீரோயினும் சோடா புட்டியும் ட்ரிங்க்ஸா குடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சோடா புட்டிய பேச விடாம அவனுக்கு ட்ரிங்க்ஸா ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சோடா புட்டியா ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வரேன்ற பேர்ல அப்படியே மட்டையாய் போய் படுத்துறான். ஹீரோயினா எர்ரா ஓட்டத்தான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி வரா. இங்க ஹீரோவா ஹீரோயினுக்காண்டி லைட் ஹவுஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த லைட் ஹவுஸுக்கு ஒரு பொண்ணு வரா. ஹீரோ ஹீரோயின் தான்னு நினைச்சு அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக்ல திரும்பி பார்த்தா செம்ம ஷாக் ஆகி போய் நிக்கிறான். அது ஹீரோயின் இல்ல, அவனோட ஆளுதான். ஹீரோட ஆளா நீ என்ன இங்க தனியா காத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவால அவளுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. அந்த பொண்ணா ஓஹோ ரொமான்டிக்கா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லி இங்க வந்தியா, சரி நீ ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறதா பண்ணுன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரே நர்வஸ் ஆயிடுது. அந்த பொண்ணு ஹீரோட பேண்ட்ல கைய விட்டுலாம் செக் பண்ணி பாக்குறா. ஆனா அதுல ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணுக்கு செம்ம காண்டாயிடுது. அந்த பொண்ணா நீ என் கையில ரிங் போட்டு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா என்னோட ஃபீலிங்ஸ பத்தி நீ கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டீலன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்படுறா. இங்க ஹீரோயின் ஒரு வழியா அந்த லைட் ஹவுஸுக்கு வந்துட்டு எங்க ஹீரோவை இன்னும் காணோம்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோட ஆளா நீ பண்றது எனக்கு நிஜமாவே ஹர்ட் ஆகுது, நான் உனக்காண்டி எவ்வளவோ பண்ணிருக்கேன், இது உன்னோட டர்ன், ஆனா இத கூட உன்னால சரியா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்ன நீ மேரேஜ் பண்ணிப்பன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை கொடு, நான் உனக்கு 1 month டைம் தரேன், அதுக்குள்ள நல்லா திங்க் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. விடிஞ்சே போயிடுது. ஹீரோயின் அந்த லைட் ஹவுஸ்லயே தூங்கி இருப்பா. சட்டுன்னு எந்திரிச்சு பார்த்துட்டு அச்சிச்சோ நம்ம இங்கேயே தூங்கிட்டோமான்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கப்போ அங்க நிறைய கப்பிள்ஸ் உட்கார்ந்து ரொமான்ஸ் அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கு அதை பார்த்து செம்மையா வெறி ஆகுது. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நேத்து நைட் தூங்கிட்டியான்னு சொல்லி. ஹீரோயினா சட்டுன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தன் உட்கார்ந்து போனை நோண்டிட்டு இருக்கான். ஹீரோயினா ஒருவேளை இவன் தான் ஹீரோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயினா ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட நான் உனக்காண்டி வெயிட் பண்ணேன், நீ தான் வரலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா என்னம்மா அந்த புழுகுறான் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை நல்லா வண்டியா திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த சோடா புட்டியா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வைஸா நான் போனது கூட தெரியல இந்த மங்குஸ் மண்டியனுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த சோடா புட்டியா எந்திரிச்சு ஹீரோனை பார்த்து நீயும் என் கூட தானே நைட்டு ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோ அவனோட ஆளு கூட பஸ்ல ரிட்டர்ன் போறான். அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வர அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறான். அந்த மெசேஜ்ல ஹீரோயின் நேத்து நான் என்னோட ஆள் கூட செம்ம ஜாலியா இருந்தேன், உன்னை சுத்தமாவே மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிருப்பா. இங்க அந்த சோடா புட்டி ஹீரோயின் கிட்ட நம்ம லைட் ஹவுஸ் போலான்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயினா எனக்கு இஷ்டம் இல்ல, நம்ம கிளம்பலான்றா. அந்த சோடா புட்டியா இல்ல நம்ம ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடி கிட்ட லைட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அந்த லேடி ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாங்க, ஹீரோனும் ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பிளேஸ்ல 2 லைட் ஹவுஸ் இருக்குன்னு. ஹீரோனோட மைண்ட் வைஸா அடைச்சா இது தெரியாம போச்சு நமக்கு அப்படின்ற மாதிரியே முழிக்கிறா. ஹீரோ அவனோட வீட்டுல ரொம்பவே சளி பிடிச்சு உட்கார்ந்து இருக்கான். அந்த டைம் கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வர அந்த மெசேஜ் எடுத்து பாக்குறான். ஹீரோன் அவன் கிட்ட நீ நிஜமாவே லைட் ஹவுஸ்க்கு
லைட் ஹவுஸ்க்கு வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவா உனக்கு என்னப்பா கவலை, நீ தான் உன்னோட ஆள் கூட ஜாலியா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவா உனக்காண்டி நான் லைட் ஹவுஸ்ல நின்னு எனக்கு கோல்டே பிடிச்சிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினா எனக்கும் தான்றா. ஹீரோ அவகிட்ட அப்படி நைட்டெல்லாம் எங்க போனான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் என் ஆள் கூட எல்லாம் ரொமான்ஸ் பண்ணல, நானும் அந்த லைட் ஹவுஸ்லயே தான் இருந்தேன்னு சொல்லும் போது ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹீரோயின் 2 லைட் ஹவுஸ் இருந்த விஷயத்த சொல்லும் போது ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகி அப்ப நீயும் எனக்காண்டி அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்தியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ வேகமா ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோயினும் அந்த காலை அட்டென்ட் பண்றா. 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைமா கால் பேசுறாங்க. ஹீரோயினா என்னோட வாய்ஸ் கேட்க அவ்வளோ ஆர்வமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோட மைண்ட் வாய்ஸா அப்படியே கேட்டுட்டாலும் பீசஸ்ல வாய்ஸ்ன்னு நினைப்பு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா என் வீட்டுல எந்த திங்ஸும் இல்ல, எந்த ஃபுட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாரு, அதுல ஏதாச்சும் திங்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோவும் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு பிரெட் ஆனியன் சொல்லிட்டு ஒவ்வொரு லிஸ்டா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் போன்லயே நான் உனக்கு குக்கிங் சொல்லி தரேன், நீ அப்படியே செய்யன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் போன்ல சொல்ல 2 பேருமே ஆனியன் கட் பண்றது பிரெட்டை பேக் பண்றதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்னா சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா 2 பேருமே குக் பண்ணி முடிச்சிட்டு 2 பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த சோடா புட்டி ஹீரோயின் கிட்ட நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனா உனக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு காசா பணமா அடிச்சுடுன்ற அளவுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு ஷாப்பை காமிச்சு அங்க போலான்றா. இங்க ஹீரோட ஆளா ஒரு ஷாப்ல உட்காந்து அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி மண்டிய ஆட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்றா. எனக்கு பிடிச்ச சாப்பாட்டை எனக்கு பிடிச்சவன் சாப்பிட்டா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றா. அந்த மெசேஜ போட்டுட்டு ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த சோடா புட்டியா முக்கால அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினா அடே ஏண்டா அழுகுறா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அந்த சோடா புட்டியா எனக்கு இவ்ளோ காரம் ஆகாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினா உன்னால சாப்பிட முடியாதுன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்லன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா இத சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவ கையில இருந்த எதையோ அவன் வாயில ஊட்டி விடுறா. பார்த்தா அவனுக்கு அது சுத்தமாவே பிடிக்காது, வாமிட் எடுத்துறான். இந்த கலவரத்துக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச அந்த ரெஸ்டாரண்ட்ல தனித்தனியா உட்கார்ந்துட்டு இதுதாண்டா சொர்க்கம்ன்ற அளவுக்கு அவங்க சாப்பாட்டை வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே சாப்பாட்டுல இருந்து எல்லா விஷயத்துலயுமே சேம் டேஸ்ட் தான் இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபுட்டை பத்தி கேட்டு மெசேஜ் போடுறா. ஹீரோவா எனக்கு அந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும்ன்றான். ஏன்னா அந்த ஃபுட்டை தான் இப்ப 2 பேருமே உட்கார்ந்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த ஃபுட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளேஸ எனக்கு தெரியும்ன்றான். ஹீரோயினும் எனக்கும் ஒரு பிளேஸ தெரியும்ன்றா. 2 பேருமே ஒரே பிளேஸ தான் மீன் பண்றாங்க. ஹீரோ நான் இந்த பிளேஸ யாருக்குமே சொன்னதில்ல, உனக்கு தான் சொல்றேன்னு சொல்லும் போது 2 பேர் சொல்றதுமே ஒரே மாதிரியே இருக்கு. ஹீரோயினா சட்டுன்னு மேப் எடுத்து பார்த்தா 2 பேரோட மேப்பும் ஒரே பிளேஸ தான் காமிக்குது. ஹீரோயினா சுத்தி முத்தி பாக்குறா. ஹீரோ கரெக்டா அங்கிருந்து கிளம்பி பஸ்ல ஏறிடுறான். ஹீரோ பஸ்ல உட்கார்ந்து தான் அந்த மேப்பை பார்க்கும்போது அதே பிளேஸ தான் காமிக்கும் போது ஹீரோ வேகமா அந்த ஷாப்பை திரும்பி ஹீரோயின் இருக்காளான்னு சொல்லி பாக்குறான். நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃப்ரெண்டே ஹீரோனை பார்த்து நீ ஹீரோவை லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே தான் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி கேக்குறா. அந்த சோடா புட்டி நல்லவன் நாடி உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. உன்னோட நினைப்பு பூராமே ஹீரோ மேல இருக்க நாடி நீ அந்த சோடா புட்டிய இக்னோர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்றா. இங்க ஹீரோ அந்த ப்ரொஃபசர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கும்பலா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா மச்சான் இப்போ எல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காத, வீடு வேணும் அது வேணும் கார் வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பீதியை கிளப்பி விட்டுறாங்க. இங்க ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட நான் கொடுத்த 1 மந்த் முடிஞ்சு போச்சு, நம்ம கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் யோசிச்சியான்னு சொல்லி கேக்குறா. அவளா ஹீரோ கிட்ட எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதனால எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடுன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு டைரக்டா அவகிட்டயே கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டு இருக்கான். இங்க சோடா புட்டியும் ஹீரோயினும் தியேட்டர்ல உட்கார்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட டீ வேணுமா காஃபி வேணுமான்னு சொல்லி அவ உசுர வாங்கிட்டு இருக்கான். லாஸ்ட்ல அந்த சோடா புட்டி ஹீரோயின் கிட்ட நான் உன்னை கிஸ் பண்ணவான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா செம்மையா காண்டாயிரா. அதே தியேட்டர்ல தான் ஹீரோவும் அவனோட ஆளு உட்கார்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஆளு அவன் கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது கரெக்டா அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோட ஆளா யார்கிட்ட இருந்து மெசேஜ் வந்து
வந்திருக்குன்னு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோவா அது யாரும் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவனோட ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி ஐடியா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா எனக்கு எல்லார் முன்னாடியும் பப்ளிக்கா ப்ரப்போஸ் பண்றதுலாம் பிடிக்காது, சும்மா சிம்பிளா பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும்ன்றா. ரெண்டு பேருமே அந்த லாக்க மாட்டுவாங்களே அந்த பிளேஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அட் அ டைம்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே அந்த சோடா புட்டி ஹீரோயினை சர்ப்ரைஸா ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு வரான். அதுல பார்த்தா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா ஆத்தாடி இதுல ஏறினா நம்ம சோலி முடிஞ்சிடும் போலயே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட செம்ம ரொமான்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அப்படியே அவளோட காலை பார்த்தா ஸ்டூல்ல நின்னுட்டு இருக்கா. அத்ததண்டி ஹீல்ஸ போட்டிருக்கா. அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட நம்ம ஸ்டோன் பெப்பர் சீசர் விளையாடிக்கிட்டே ஏறலாம், அது செம்ம ஃபன்னா இருக்குன்றான். ரெண்டு பேருமே அதை விளையாடிக்கிட்டே ஏறிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா ஏண்டா இந்த கிறுக்கு பையக்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடு குடு குடுன்னு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அவனோட ஆள் கூட அதே பிளேஸுக்கு தான் வந்திருப்பான். அங்க நிறைய பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோவும் ஒரு லாக்கை எடுக்க வரும்போது அவனோட ஆளா எதுக்கு இதெல்லாம் கட்டுறாங்க, சரியான ஓல்டு ஃபேஷன் சொல்லி பல்பு கொடுத்துடுறா. இங்க ஹீரோயினா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே போனை நோண்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட்ல ஹீரோவும் அவனோட ஆளும் வராங்க. ஹீரோயின் போனை நோண்டிட்டே வந்து கரெக்டா ஹீரோ மேலேயே மோதிடுறா. ரெண்டு பேருமே அந்த போனை எடுக்க ஒரு மணி தேலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட ஆளா அடைச்சை அப்படின்னு அந்த போனை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துடுறா. ஹீரோவும் அவனோட ஆளும் ஹீரோயின் பத்தி தான் பேசிக்கிட்டே போறாங்க. கரெக்டா அந்த டைம் சோடா புட்டி அங்க வந்து ஹீரோ கிட்ட ஒரு ரோஸை நீட்டுறான். ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. இங்க ஹீரோயினா சோடா புட்டி எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ அவகிட்ட ஒருத்தன் வந்து ரோஸை நீட்டுறான். ஹீரோயினா ஒண்ணுமே புரியாம அதை வாங்கிக்கிறா. ஒவ்வொருத்தரா வந்து ஹீரோயின் கிட்ட ரோஸை நீட்டுறாங்க. ஹீரோயினுக்கு எது சுத்தமா பிடிக்காதோ அதையே கரெக்டா அந்த சோடா புட்டி பண்றான். லாஸ்ட்ல ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ரோஸை கொடுத்துட்டு உன்னை பார்த்தா உனக்கு இதெல்லாம் பிடிக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ அவளை பார்த்து நீ என்னோட டைப் தான் போல இருக்கு, உனக்கு இது பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வாங்கின அந்த லாக்க அவகிட்ட கொடுத்துட்டு இது எனக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்றான். ஹீரோயினும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறா. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப கூட அவ பேசுறது அவன் கிட்ட தான்னு சொல்லி ஹீரோனுக்கு தெரியாது. லாஸ்ட்ல அந்த சோடா புட்டியா ஒரு பெரிய டெடி பேரா வாங்கி வந்து ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் மூஞ்சில தான் ஒரு சந்தோஷம் கூட தெரியல. நெக்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட காமிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல ஐஸ்கிரீம் குள்ள ரிங்க வச்சு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதுதான் அங்க ரொம்பவே ஸ்பெஷல். அங்கதான் நம்ம சோடா புட்டியும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. ஹீரோயினா சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ அவனோட ஆளோட காலை பிடிக்கிறான். ஹீரோ அவளோட ஹீல்ஸ கலட்டிட்டு நீ ரொம்ப தூரம் நடந்திருக்க, கால் வலிக்க போதுன்னு சொல்லிட்டு அவ காலில ஒரு ஷூவை மாட்டி விடுறான். ஹீரோயின் அதை பார்த்து ரொம்பவே மசல் ஆயிடுறா. அப்படியே அவளோட காலை பார்த்தா ஹீல்ஸ் வெட்டி அதுல நிறைய காயங்கள் இருக்கு. ஆனா ஹீரோட ஆளா அதெல்லாம் கண்டுக்காம என்னோட ரிங் எங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் குள்ள தேடி பார்த்தா அதுக்குள்ள ஒரு ரிங் இருக்கு. அதை பார்த்து அவளுக்கு செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா அவளோட ஐஸ்கிரீமை ஃபுல்லாமே சாப்பிட்டுறா. அந்த சோடா புட்டியா ஃபுல்லத்தையுமே சாப்பிட்டியான்னு சொல்லி ஷாக்கா கேக்குறான். அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் அங்க வந்து சோடா புட்டி கிட்ட உங்களோட ஐஸ்கிரீம் டேபிள் மாறி போயிடுச்சுன்னு சொல்றாரு. இப்பதான் தெரியுது அந்த சோடா புட்டியோட ரிங் தான் ஹீரோட டேபிளுக்கு போயிருக்கும். அந்த மேனேஜரா ஹீரோட ஆள் கிட்ட சாரி கேட்டுட்டு அந்த ரிங்க கழட்டி கொடுக்க சொல்லி கேக்குறாரு. அவளும் செம்ம காண்டா அந்த ரிங்க கழட்டி கொடுத்துடுறா. அந்த மேனேஜர் சோடா புட்டியோட கையில கொண்டு வந்து அந்த ரிங்க கொடுத்துடுறாரு. இங்க ஹீரோட ஆளா செம்ம காண்டா கிளம்பி வெளியில போயிடுறா. ஹீரோட ஆளா ஹீரோ பிடிச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கா. உன்னால இத கூட ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா ரிங் வைக்கிறத எல்லாரும் தான் பண்றாங்க, உனக்கு என்ன பண்ணாதான் ஓகேன்னு சொல்லி கோவமா கேக்குறான். அவளை எனக்கும் நீ அதே பண்ணிருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும்ன்றா. ஹீரோவா எல்லாரும் அந்த லாக்க போட்டாங்க, அத நீ ஓல்டு ஃபேஷன் சொன்ன, அதனாலதான் நான் இத பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணா உன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவளுக்கு மெசேஜ் வருது. அவளோட ஃப்ரெண்ட்ஸா ஹீரோ எப்படி ப்ரப்போஸ் பண்ணா செம்மையா இருந்துச்சா அது இதுன்னு சொல்லிட்டு எரியிற நெருப்புல இன்னுமே எண்ணெய
ஊத்திட்டு இருக்காங்க. அவ அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட நீ என்ன ரொம்பவே ஹர்ட் பண்றான்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவகிட்ட சாரி கேக்குறான். ஹீரோ அவளை ஹக் பண்ணி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது அந்த பொண்ணா எனக்காண்டி இதை நீ திருப்ப பண்ணுவியா, எல்லார் முன்னாடியும் நீ என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி கேக்குறா. ஹீரோட ஆளுக்கு எல்லாமே பந்தாவா பண்ணணும், ஆனா ஹீரோக்கு சிம்பிளா பண்றதுதான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹீரோயின மாதிரி. இங்க அந்த சோடா புட்டியா ஹீரோனோட கையில அந்த ரிங்க கொடுத்து அத கையில போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பொங்கி எழுந்துடுறா. நீ எவ்வளவு எஃபோர்ட் போடுறன்னு எனக்கு புரியுது, ஆனா நீ என்ன ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் திங்க் பண்றத பத்தி நீ சுத்தமாவே கேர் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றா. அவனா நீ என்ன திங்க் பண்றான்னு எனக்கு எப்படி தெரியும், எப்ப பாரு அந்த போனே தான் நோண்டிட்டு இருக்க, நம்ம 2 பேர் இருந்தா கூட என் கூட நீ இல்லாத மாதிரியே இருக்குன்றான். ஹீரோயின் ஹீரோ கொடுத்த அந்த லாக்க மாட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட நம்ம இப்படி இருக்காது ஓகேன்னு சொல்லி கேட்டு மெசேஜ் போடுறா. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா நான் என்னையே தொலைச்ச மாதிரி இருக்குன்றா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட எனக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி மெசேஜ் போடுறான். ஹீரோயினா நான் ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் போட பாக்குறா. ஆனா ஹீரோட மெசேஜ பார்த்துட்டு அவளோட மெசேஜ டிலீட் பண்ணிடுறா. ஹீரோயினா ஹீரோ கிட்ட நான் இனி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போறேன், இனிமேட்டு என்னோட ரிலேஷன்ஷிப்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன்றா. ஹீரோயின் நான் அந்த சோடா புட்டிய பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறேன், எப்ப பாரு உன்னை பத்தி மட்டும் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ஹீரோக்கு டெக்ஸ்ட் போட வாரா. அதுக்கப்புறம் அதையுமே டிலீட் பண்ணிடுறா. ஹீரோ அவகிட்ட அப்ப இனி நான் உனக்கு தேவை இல்லையான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா இனி தேவை இருந்தா மட்டுமே நம்ம 2 பேருமே பேசிக்கலான்றா. ஹீரோவா நீ இல்லாம நான் எப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினும் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவேனோன்னு பயமா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறா. 2 பேருக்குள்ளயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லைட்டா ஃபீலிங்ஸ் ஆரம்பிச்ச மாதிரியே காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோட ஆளு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு இருக்கா. அங்க ஹீரோவா செம்ம கெத்தா கார் ஓட்டிட்டு வரான். அதுக்கப்புறம் அவகிட்ட செம்ம மாசா வந்து ப்ரப்போஸ் பண்றான். அவளோட கைய பிடிச்சு ஹீரோ அவளுக்கு ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். அவளோட ஃப்ரெண்ட்ஸா செம்மன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோட ஆளா ரிங்கு செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோட ஃபேஸ்ல தான் ஒரு சந்தோஷத்தையுமே காணோம். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோட ஆளா ஒரு ரிங்க செலக்ட் பண்ணிட்டு அத அவளே வாங்க போகும்போது ஹீரோவா இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி அவளை தடுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த ரிங்குக்கு பே பண்ண போகும்போது ஹீரோ அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து எதுக்கு இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா இன்னும் எவ்வளவுதான் என்ன அசிங்கப்படுத்த போறான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஆளா நான் தான் இந்த ரிங்க போட்டுக்க போறேன், என்னோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த ரிங் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டீலன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஆளா நானும் இந்த ரிங்க உன்னை வாங்கி கொடுக்க சொல்லல, ஜஸ்ட் ஆக்ட் பண்ணதான் சொல்றேன்னு சொல்லும் போது ஹீரோ அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஆனா அந்த பொண்ணு அந்த ரிங்க அவளோட காசு கொடுத்தே வாங்கிடுறா. அததான் இப்ப ஹீரோ அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுருப்பான். அதனாலயே அவனோட பிரஸ்டேஜ் குறைஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுறான். ஹீரோட ஆளா ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட் நம்ம டின்னர் போலான்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த சோடா புட்டியும் ஹீரோயின் கிட்ட இந்த வீக்கெண்ட் என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி செம டிப்டாப்பா கிளம்பிட்டு அவங்களோட ஆள் வீட்டுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஹீரோனோட மனசுல ஹீரோக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுது, அவனோட லைஃப நல்லாவே வாழ்ந்துட்டு இருக்கான், நான் தான் என்னோட லைஃப தொலைச்சிட்டேன்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயினா சோடா புட்டி டோரை ஓபன் பண்ண உடனே வணக்கம் வைக்கிறா. பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, சோடா புட்டி மட்டும் தான் அங்க இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்து எங்க உன்னோட அப்பா அம்மான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு சோடா புட்டியா அவங்க வெளியில போயிட்டாங்க, வர ரொம்ப நாள் ஆகும், நம்ம 2 பேர் மட்டுமே என்ஜாய் பண்ணலான்றான். ஹீரோயினா என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோட ஆளோட வீட்டுல அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. ஹீரோ அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறான். ஹீரோ ஆளோட அப்பா மட்டும் வேறப்பா விரும்பாண்டி மாதிரியே முறைச்சிட்டு இருக்காரு. இங்க அந்த சோடா புட்டியா ஹீரோயின் கிட்ட என்ன குக் பண்ணலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுக்கு அன்னைக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணது அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த சோடா புட்டி ஹீரோயினுக்கு ட்ரிங்க்ஸ கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ செம்மையா இருக்கன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்றேன்ற பேர்ல ஹீரோனுக்கு செம்ம ஷாக்க கொடுத்துடுறான். ஹீரோயினா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. அவனா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா செம்ம காண்டா அவனை அடிச்சுட்டு அங்க இருந்து ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிடுறா. இங்க ஹீரோ செம்ம பீதியில உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் அந்த சோடா புட்டி கூட ரொமான்ஸ் பண்ணவான்னு சொல்லி கேட்டு. ஹீரோ மைண்ட் வாய்ஸா அடிக்கிறா. அதுக்கு இத கேக்குற டைம் அடியுது அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான். ஹீரோட ஆளா அது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ள போயிடுறான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு
அதுதான் வேணும்னா நீ அதையே பண்ணுன்றான். ஹீரோயினா இதனால உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ அவகிட்ட என்னால இப்ப பேச முடியாது, நான் என்னோட ஆளோட வீட்டுல இருக்கேன், எல்லாருமே எனக்காண்டி வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க சோடா புட்டியா ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில நின்னு ஹீரோயின் கிட்ட சாரியா கேக்குறான். ஹீரோயினா ஹீரோக்கு என் கூட இருக்க வேண்டிய பர்சன் அவன் இல்ல நீ தான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றா. இங்க ஹீரோட ஆளோட அப்பாவா ட்ரிங்க்ஸா ஊத்தி கொடுக்க அதை ஹீரோவுமே வாங்கி குடிக்கிறான். அந்த பொண்ணோட அப்பா ஹீரோ கிட்ட உன்கிட்ட வீடு இருக்கா கார் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நக்கலா கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணா ஹீரோ கிட்ட என்னோட அப்பாவே நமக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, அவங்களும் நம்ம கூட தான் இருப்பாங்க, அதனால நான் கூட ஒர்க்குக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவா அவளை பார்த்து இதை எதையுமே நீ முன்னாடி சொல்லலையே என்கிட்டன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவளோட அப்பாவா முன்னாடி சொல்லியிருந்தா மட்டும் என்ன கிழிச்சிருப்பான்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோக்கா செம்ம வெறியாகுது. ஹீரோயினா அகைன் ஹீரோக்கு மெசேஜ் போடுறா. நான் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் நீ மட்டும் தான்னு சொல்லி மெசேஜ் போடுறா. அந்த பொண்ணோட அப்பாவா ஹீரோ கிட்ட நானே உனக்கு ஒரு கம்பெனில ஒர்க் வாங்கி தரேன், இப்படித்தானே எல்லாருமே மாமனாரை வச்சு முன்னேறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட இமேஜ ரொம்பவே டேமேஜ் பண்றாரு. ஹீரோ மண்டி போட்டு சாரி கேக்குறான். என்னால உங்க பொண்ண மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அப்படியே மேரேஜ் பண்ணாலும் என்னால அவளை ஒழுங்கா பாத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவனோட போனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். அப்பதான் அவனோட ஆளு அந்த போனை எடுத்து பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அவ பாத்துடுறா. இங்க ஹீரோயின் இன்னுமே ஹீரோக்கு மெசேஜ் பண்றத முடிக்கல. அந்த சோடா புட்டியா என்னோட அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா போனை அங்கேயே வச்சுட்டு டோரை வேக வேகமா வந்து ஓபன் பண்றா. அந்த சோடா புட்டியா ஹீரோயினா அரக்க பறக்க அங்கிருந்து இழுத்துட்டு போறான். ஹீரோயினா போனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அந்த சோடா புட்டியா ஹீரோயினை வெளியில விட்டுட்டு நான் அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கா ஹீரோ பேசினது எல்லாமே ஞாபகம் வர அதை நினைச்சு அழுதுகிட்டே போறா. அந்த சோடா புட்டி ரெஸ்ட் ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோனோட போன் இருக்கும். அதை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து குடுக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அந்த சோடா புட்டிக்கு ஹீரோயின் பாஸ்போர்ட் போட்டா அடையாளம் தெரிய அதை வச்சு அந்த போனையுமே அவன் ஓபன் பண்ணிடுறான். ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ண எல்லாத்தையுமே அந்த சோடா புட்டி பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் எப்பவும் போற ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா. அங்க ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் ஃபுட் ஆர்டர் பண்றா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ ஒருவேளை ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதே மாதிரி ஹீரோயினும் ஒருவேளை ஹீரோ தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களோட போனை எடுக்கலான்னு பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்களோட போனை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பில்ல பே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். கரெக்டா அவன் போறப்போ அந்த சோடா புட்டி உள்ள வரான். ஹீரோயினா அவனை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. அவனா ஹீரோயின் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு அவளோட அந்த போனை டேபிள் மேல வைக்கிறான். ஹீரோ மாங்குன்னு அந்த போனை வாங்குறதுக்காண்டி அகைன் அவனோட ஆளோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு காலிங் பெல் அடிக்கிறான். ஹீரோட ஆளு அந்த போனை காமிச்சு நீ இதுக்காண்டி தானே இங்க வந்தான்னு சொல்லி கேக்குறா. இங்க ஹீரோயின் அந்த சோடா புட்டி கிட்ட எல்லாமே பாத்துட்டியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த சோடா புட்டியா எனக்கு முன்னாடியே தெரியும், உன் மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லின்றான். ஹீரோயினா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல, அவன் என்னோட டேட்டிங் அட்வைசர், அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது அந்த சோடா புட்டியா நீ என்கிட்ட பேசிருக்கலாம்லன்னு சொல்லி கோவப்படுறான். அந்த சோடா புட்டியா நீ எப்ப பாரு ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியா வந்த, அவனை மீட் பண்ணலான்னு சொல்லிதானே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவனா நீ ஏன் கூட இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினா இந்த ஃபுட்டெல்லாம் உன்னால சாப்பிட முடியாதுன்றா. அவனா என்னால முடியும்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த காரமான ஃபுட்டை வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா அழுதுகிட்டே நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் நிறுத்தவே மாட்டேங்கிறான். ஹீரோயினா இதோட முடிச்சுக்கலாம், நம்ம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பட்டுன்னு சொல்லிடுறா. அந்த சோடா புட்டியா நீ ஹீரோ காண்டி தானே என்ன பிரேக்கப் பண்றான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினால எதுவுமே பேச முடியல, அவன் கிட்ட சாரி கேக்குறா. அந்த சோடா புட்டியா கோவத்துல அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சிடறான். அது மட்டும் இல்லாம ஹீரோனோட போனையுமே தூக்கி போட்டு உடைச்சிடறான். அந்த சோடா புட்டி செம்ம கோவமா நீ ஹீரோவை மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட நீ ஹீரோட போய் மீட் பண்ண, அப்பதான் உனக்கே புரியும் அவ உனக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதை கூட நான் மறந்துறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அவளை பார்த்து நான் நிஜமா தான் சொன்னேன், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்றான். ஹீரோட ஆளா என்னோட அப்பா உன்னை ஹர்ட் பண்ணதுக்காண்டி நான் ரொம்பவே சாரி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவா அவகிட்ட என்னால உன்னை ஒழுங்கா பாத்துக்க முடியாதுன்றான். அதுக்கு அந்த பொண்ணா நான் உன்னோட ஸ்டேட்டஸ
பார்த்திருந்தா நான் உன்னை லவ்வே பண்ணிருக்க மாட்டேன்றா. ஹீரோ அவகிட்ட உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீயும் உன்னோட ஃபேமிலி சொல்றத மட்டுமே நான் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கணுமான்னு சொல்லி கேக்குறான். அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து நீ என்ன துளி கூடவா லவ் பண்ணலன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவா அவகிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறான். அந்த பொண்ணா ஹீரோ கிட்ட உனக்கு இருக்க கடனாலதான் நீ என்னை விட்டு போறியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா நீ என்ன ஃபாலோ பண்றியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோட ஆளு ஹீரோ கிட்ட நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன்றா. ஹீரோ அவளை பார்த்து நீ இப்ப கூட என்ன லவ் பண்ணல, உன்னையே தான் லவ் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா நான் உன் கூட இருந்தா அது உனக்கு கம்ஃபர்டபுள், அதனால தானே இப்படி பேசுறான்னு சொல்லி கேக்குறான். அவளை ஹீரோவை பார்த்து நீ எல்லாம் லவ்வ பத்தி பேசாத, நீ லவ்வ வச்சு மணி சம்பாதிக்கலான்னு பார்த்தவன் தானேன்னு சொல்லி திட்டிரா. ஹீரோவா அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோட ஆளா இனிமேட்டு நமக்குள்ள எதுவுமே செட் ஆகாது, இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோயினா கோவமா கிளம்பி வெளியில வரா. அந்த சோடா புட்டியா அழுதுகிட்டே என்னை விட்டு போகாதன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் அவளோட வீட்டுல சோகமா உட்கார்ந்து இருக்கா. அதே மாதிரி ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள நான் லவ் பண்ணாதான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லி நினைச்சது என்னோட முட்டாள்தனம்னு புரிஞ்சுக்கிட்டேன்றா. எனக்கு தேவைப்பட்டதே என்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண ஒரு பர்சன் தான், அதுக்காண்டி அவங்கள லவ் பண்ணணும்ன்ற அர்த்தம் இல்ல, இதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்றா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நம்ம நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே நல்ல மழை பெய்யுது. ஹீரோயினா கூட பிடிச்சிட்டு ஹீரோவை பாக்குறதுக்காண்டியே நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயினா ஹீரோக்கு மெசேஜ் போடுறா, நீ என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவ, அந்த அக்டோபஸ் கேர்ள் உனக்கு ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா நீ அழகா இல்லைன்னா நான் இப்படியே ரிட்டர்ன் போயிடுவேன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவா அப்படியே டர்ன் பண்ணி அவ நடந்து வர அவளோட காலையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே ஹீரோனோட ஃபேஸ பார்க்க ட்ரை பண்றான். ஆனா ஹீரோனோட கூடையா ஹீரோனோட ஃபேஸ மறைச்சிடுது. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குற நம்மளோட மைண்ட் வைஸா அட பாவீங்களா இப்ப கூட பார்க்க மாட்டீங்களா, இன்னும் எவ்வளோ நேரம்டா. கரெக்டா ஹீரோ அந்த கொடைய விளத்தலான்னு போகும்போது அந்த சோடா புட்டி வவ்வால் எங்க இருந்து பறந்து வந்துச்சுன்னே தெரியல. ஹீரோயின் முன்னாடி வந்து நின்னுறான். ஹீரோயினா அவனை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி ஷாக்கா கேக்குறா. அந்த சோடா புட்டியா இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான், இனிமேட்டு என்னோட பெஸ்ட கொடுப்பேன், நீ சொல்ற எல்லாத்தையுமே ஹீரோ கேட்ட மாதிரியே கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் இப்ப கேட்டுட்டு இருக்கான். உனக்கு பிடிச்சது எல்லாமே இனி எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா நீ இங்க இருந்து கிளம்பி போ, நான் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆயிட்டேன்றா. அவனா மண்டி போட்டு ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினா நீ என்ன பண்ற, இங்க இருந்து போன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த சோடா புட்டியா முடியாது, நீ என்ன அக்செப்ட் பண்ற வர நான் இங்கேயே இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, அவன் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீதான், ஹீரோவா அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடு, அவன் லவ் உண்மையா இருந்தா கண்டிப்பா இந்த லவ் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லாஸ்ட் வரைக்குமே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கவே இல்ல. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த சோடா புட்டியோட லவ் ஏத்துக்கிறா. 4 years கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். அந்த வெயிட்டரா ஹீரோவை பார்த்து நீங்க யாரையாச்சும் மீட் பண்ண வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோவும் அந்த வெயிட்டர் கிட்ட ஆமா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காண்டியோ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கேன்றான். ஹீரோ உள்ள வர்றப்போ அவன் மேல ஒரு பொண்ணு வந்து மோதிடுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா எவடா அவ மொரட்டாலா மோதிட்டு போறதுன்ற மாதிரியே பாக்குறான். அந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கும். ஹீரோவா சாரி கேட்டுட்டு அந்த திங்ஸை எடுக்கிறப்போ தான் அந்த பொண்ணோட நேம் பேட்ச பாக்குறான். அந்த நேம் கார்டை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே அந்த பொண்ணை பார்த்தா அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த நேம் பேட்ச கொடுக்க அவளும் அங்கிருந்து கிளம்ப போறப்போ ஹீரோ அவளை பார்த்து நம்ம தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோன்றான். ஹீரோயினா அப்படியே ஹீரோவை ஷாக்கா பாக்குறா. அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒரு வழியா பல கஷ்டங்களுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லாஸ்ட்ல ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டிராமாவோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.